வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி வந்த நடிகர் கோதண்டராமன் இன்று காலமானார். திரை உலகினர்கள், ரசிகர்கள் இரங்கல். இன்று மாலை இறுதி சடங்கு நடைபெறும் என தகவல். நாடாளுமன்ற வளாகத்தில் இரு கட்சியினருக்கிடையே மோதல். பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் மண்டை உடைப்பு. பேராசிரியர் அன்பழகனின் 102வது பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. அண்டை மாநில கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்க கூட முதலமைச்சருக்கு தெம்பில்லை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க செல்வதை சடங்கு என சொல்லக்கூடாது. தவேக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் சீமான் அறிவுரை. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியல். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வடக்கு காசாவை முற்றுகையிட்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். மருத்துவர், குழந்தைகள் உட்பட 16 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாஜக எம்பியின் மண்டை உடைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை பற்றி சர்ச்சையாக பேசினார். இதனை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அம்பேத்கரை அவமதித்ததாக கூறி பாஜக எம்பிக்கள் கையில் பதாகைகளை ஏந்தியபடி காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அப்போது நாடாளுமன்ற வளாகத்தில் பாஜக மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலில் முடிந்தது. இதில் பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் மண்டை உடைக்கப்பட்டது. இது குறித்து பேசிய பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கி தன்னை ராகுல் காந்தி தாக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசுகையில் பாஜக எம்பிக்கள் தன்னை மிரட்டியதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் இரு கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்டை மாநில கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்க கூட முதல்வருக்கு தெம்பில்லை என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் திருநெல்வேலி மாவட்டத்தின் கல்லூர், பழவூர் உள்ளிட்ட பகுதிகளில் கேரள மாநிலத்தில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கேரள முதல்வருடன் கைகுலுக்கி போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டும் முனைப்பாக இருக்கும் மு.க. ஸ்டாலினுக்கு முல்லை பெரியாற்றில் மாநில உரிமைகளை நிலைநாட்டத்தான் திராணி இல்லை என்று பார்த்தால் அண்டை மாநிலத்தின் கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்க கூட தெம்பில்லாத முதல்வராக இருக்கிறார் என்று விமர்சித்துள்ளார். இந்த குப்பைகளால் நோய் பரவ வாய்ப்புள்ளதால் அனைத்து குப்பைகளையும் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் இனி இதுபோன்ற பிற மாநில கழிவுகள் கொட்டப்படாத அளவிற்கு திடமான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று பதிவிட்டுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தவேக தலைவர் விஜய்க்கு அறிவுரை வழங்கியுள்ளார். திருச்சியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் கோவை குண்டு வெடிப்பு குற்றவாளி பாஷாவுக்கு இறுதி ஊர்வலம் நடந்தது தொடர்பாக விளக்கம் அளித்தார். இதையடுத்து பாஷா குற்ற வழக்கில் ஈடுபட்டு இருக்கிறார் என்பதை யாரும் மறுக்கவில்லை. இருப்பினும் குஜராத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்றது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தெரியாதா என்று கேள்வி எழுப்பினார். பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொன்றவர்கள் உயரிய பதவியில் அமரலாமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க செல்வதை சடங்கு என கூறுகிற தவேக தலைவர் விஜய்க்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க செல்வதை சடங்கு என சொல்லக்கூடாது என்றும் இது தவறான வார்த்தை என்றும் சீமான் அறிவுரை வழங்கினார். சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழக கடற்கரையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவி வருகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவில் நிலை கொண்டு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாளை மறுதினம் நெல்லூர் அருகே சென்று மீண்டும் வட தமிழகத்தை நோக்கி 22ஆம் தேதி நகர்ந்து 23, 24ஆம் தேதிகளில் டெல்டா வட இலங்கை வழியாக அரபிக்கடலுக்கு செல்ல உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் சிறுத்தை ஒன்று தாக்கியதில் இளம் பெண் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் KV குப்பம் அடுத்த மேல்மருச்சி துருவம் கிராமத்தை சேர்ந்தவர் அஞ்சலி. இவர் சுமார் 4 மணி அளவில் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருந்த போது காப்பு காட்டில் இருந்து வந்த சிறுத்தை ஒன்று அஞ்சலியை தாக்கி காப்பு காட்டிற்குள் இழுத்துச் சென்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவரின் அலறல் சத்தம் கேட்டு அருகே இருந்த உறவினர்கள் சிறுத்தையை விரட்டினர். இதையடுத்து உடனடியாக உறவினர்கள் அஞ்சலியை அருகே சென்று பார்த்தபோது கை கால்களில் பல இடங்களில் சிறுத்தை கடித்ததில் அஞ்சலி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இது குறித்து தகவலறிந்து வந்த வனத்துறையினர் மற்றும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பேசுகையில், இந்த துருவம் என்ற கிராமத்தில் இன்று மதியம் 3 மணி அளவில் 24 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியை சிறுத்தை காட்டு விலங்கு கடித்து அவங்க உயிரிழந்த ஒரு சோக சம்பவம் இன்று நடைபெற்றுள்ளது. இந்த அதனால இந்த கிராம மக்கள் இது ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற இந்த பகுதியில எங்களுக்கு சாலை வசதி, அதே போல எங்களுக்கு பேருந்து வசதி மற்றும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் போடணுங்கிறதையும் கேட்டிருக்காங்க. DFO, SP இவங்களோட இங்க ஆய்வு செய்தோம். இங்க உடனடியாக முதல்ல இந்த சிறுத்தைகளை இருக்கிற சிறுத்தைகளை இப்போ பிடிப்பதற்காக வனத்துறையினர் முழு மூச்சோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு தேவையான பிற அடிப்படை வசதிகளும் விரைவில் நாங்கள் செய்து கொடுப்பதாக. சோலார்ல சம்பந்தமா பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்துல இப்ப இதுக்கு ஒரு சிறப்பு திட்டம் வந்திருக்குது. இந்த சோலார் வேலி அமைக்கிறதுக்காக நம்மளுடைய ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிற பகுதிகளில் உள்ள கிராமங்களுக்கு அதுக்காகவும் நாங்க ப்ரொபோசல் அனுப்பி அரசு விரைவில் இதற்கான ஆணை பெற்று செய்து கொடுப்போம். சிறுத்தையை கண்காணிக்கும் பணி எப்ப தொடங்கப்படுது? இல்ல, இன்று காலையில முதல்ல நம்ம குடியாத்தம் ராமாலை கிராமத்துல காலையில ஒரு சிறுத்தை காலையில 5 மணி அளவுல கிராம பகுதியில பார்க்கப்பட்டதாக சொல்லுது. அதுவும் இந்த வீரச்செட்டிப்பள்ளி ஃபாரஸ்ட் உட்பட்ட பகுதி. இன்னைக்கு இப்போ மத்தியானம் 3 மணிக்கு இங்க DFO மற்றும் அவங்களுடைய வனத்துறையினர் முழு மூச்சோடு அந்த பணியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். வனவிலங்குகளை கண்காணித்து விரைவில் இந்த சிறுத்தைகளை பிடிப்பதற்கான பணியிலும் ஈடுபட்டு. அமெரிக்காவில் கேரம் போட்டியில் தங்கம் வென்ற காஷிமாவிற்கு தமிழக அரசு சார்பில் 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி கௌரவித்தார். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் 6வது உலகக்கோப்பைக்கான கேரம் சாம்பியன்ஷிப் போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. அதில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இந்நிலையில் சாம்பியன் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் வசித்து வரும் ஆட்டோ ஓட்டுநரின் மகளான காஷிமா பங்கேற்று மகளிர் தனிநபர், இரட்டையர், குழு என 3 பிரிவுகளில் தங்கம் வென்று சாம்பியனானார். இவருடன் தமிழக வீராங்கனைகள் நாகஜோதி, மித்ரா, மரிய இருதயம் ஆகியோர் பங்கேற்றனர். வெற்றி பெற்று தமிழகம் வந்த காஷிமாவிற்கு திமுக சார்பில் வட சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் MS திரவியம் வாழ்த்து தெரிவித்து 1 லட்சம் காசோலை வழங்கினார். இந்த நிலையில் செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற குகேஷுக்கு நேற்று கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 5 கோடிக்கான காசோலை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சமூக வலைதளங்கள் மற்றும் வாட்ஸ்அப்பில் காஷிமாவிற்கு தமிழக அரசு சார்பில் எதுவும் தரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அலுவலகத்திற்கு அழைத்து காஷிமாவிற்கு 1 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி கௌரவித்தார். கோவையில் நடைபெற்ற கிறிஸ்து பிறப்பு விழாவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். கோயம்புத்தூர் மாவட்டம் காந்திபுரம் பகுதியில் உள்ள பெந்தகோஸ்தே சபைகளின் மாமன்ற சார்பில் கிறிஸ்து பிறப்பு விழா நடைபெற்றது. இதில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் தான் படித்த பள்ளி, கல்லூரி அனைத்துமே கிறிஸ்துவ நிறுவனங்கள் என்றும் நான் ஒரு கிறிஸ்தவன் என கூறுவதில் பெருமை கொள்கிறேன் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து திராவிட இயக்கம் இருக்கும் வரை சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்றும் கிறிஸ்தவ மக்கள் வைத்த கோரிக்கைகள் முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு உடனடியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். மேலும் வரும் 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலிலும் திமுக கூட்டணிக்கு ஆதரவை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார்.
குன்றத்தூரில் அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. குன்றத்தூர் நகராட்சி அலுவலக வளாகத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாம் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து பகுதிகளிலும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் மக்கள் நீண்ட கால கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார். இதையடுத்து பொதுமக்கள் தங்களது பகுதிகளில் உள்ள பிரச்சனைகள் குறித்து மனுக்கள் அளித்த நிலையில் அந்த மனுக்களின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இதில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன், மின்வாரியம், பொதுப்பணித்துறையினர், நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்க்கும் திராவிட மாடல் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோவையில் தெரிவித்துள்ளார். கோவை தடாகம் சாலையில் உள்ள அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் வேர்க்கல்வித்துறை மற்றும் சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை சார்பில் நான் முதல்வன் திட்டத்தில் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு மையத்தை தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சரின் வழிகாட்டுதலின்படி 31 கோடி மதிப்பீட்டில் தமிழகம் முழுவதும் 29 மைய துவக்க உள்ளோம் என்றும் 30 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி உள்ளோம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பிரச்சனையை தீர்க்கும் பார்முலா திராவிட மாடல் என்றும் நான் முதல்வன் திட்டத்தை உலகமே புகழ்ந்து கொண்டுள்ளது என்றும் தெரிவித்தார். திருச்செந்தூர் வருகை தந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிகாலையில் விஸ்வரூபம் தரிசனத்தில் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு செய்தார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அரசியல் கட்சி பிரமுகர்கள், தொழில் அதிபர்கள், சினிமா பிரபலங்கள் என ஏராளமானோர் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வது வழக்கம். இந்த நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு இன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வருகை தந்தார். பின்னர் திருக்கோவிலுக்கு சென்று அபிஷேகத்தில் கலந்து கொண்டு முருகனை மனதார வழிபட்டார். தொடர்ந்து அதிகாலை 3:30 மணி அளவில் நடைபெற்ற விஸ்வரூப தரிசனத்தில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து மூலவர், சண்முகர், பெருமாள், தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட சன்னதிகளுக்கு சென்று அங்குள்ள தெய்வங்களை வணங்கினார். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு ஏற்ப மணல், ஜல்லி, எம்சாண்ட் கட்டுமான பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்று சென்னை தியாகராயர் நகரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மாநில தலைவர் திருசங்கு வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகர் ஜிஆர்டி ஹோட்டலில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் சார்பில் கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு தொடர்பான அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திருசங்கு, வெங்கடேசன், முருகேசன், ஐயப்பன், சிவகுமார் உட்பட மாவட்ட தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் நிறைவில் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திருசங்கு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மணல் குவாரிகளை அரசே நடத்துவது போன்று கல் குவாரிகளையும் அரசே நடத்த வேண்டும். கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை ஆணையம் அமைத்து விலை நிர்ணயத்தை அரசே முடிவு செய்ய வேண்டும். மணல் குவாரிகளை திறக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அரசு நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு ஏற்ப மணல், ஜல்லி, எம்சாண்ட் கட்டுமான பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என மாநில தலைவர் திருசங்கு வலியுறுத்தினார். திடீர் என்று கல்குவாரி ஓனர்கள் ஜல்லி, எம்சாண்ட் விலையேற்றத்தை கடுமையாக 40% மேல் ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் சாலை பணிகள் முடங்கி இருக்கிறது. மழை நேரத்தில் வேலைகளை வேகமாக செய்ய சொல்லி, சாலைகளை செப்பனிட சொல்லி தமிழக அரசு எங்களை வலியுறுத்தினாலும் விலையேற்றத்தின் காரணமாக எங்களால் வேலை செய்ய முடியவில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை விலையேற்றாமல் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு விலையேற்றுவதால் அரசுக்கு நிதி சுமை அதிகமாகி எங்களுக்கும் போதிய விலையை நிர்ணயிக்க முடியாமல். மதுரையில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பில் சங்கத்தின் 80வது ஆண்டு நிறைவை ஒட்டி 4 நாட்கள் பொருட்காட்சி நடைபெற உள்ளதாக சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் கீழமாசி வீதியில் தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்க அலுவலகத்தில் சங்கத்தின் கௌரவ ஆலோசகர் ஜெயபிரகாசம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சங்கத்தின் 80வது ஆண்டு நிறைவை ஒட்டி சங்கத்தின் சார்பில் பொருட்காட்சி தமுக்கம் மைதானத்தில் வரும் 22ஆம் தேதி தொடங்கி 4 நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பொருட்காட்சியை மாநகராட்சி மேயர் இந்திராணி, பொன் வசந்த் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைக்க உள்ளதாகவும் மாநகராட்சி ஆணையர் தினேஷ்குமார் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பொருட்காட்சி நிறைவு விழாவிற்கு பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சர் மூர்த்தி சிறப்புரையாற்றி பம்பர் பரிசுகள் மற்றும் சிறப்பு பரிசுகள் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக
80வது ஆண்டு நிறைவிழா முன்னிட்டு வருகின்ற டிசம்பர் 22, 23, 24, 25 ஆகிய 4 நாட்கள் மதுரை தமுக்கத்தில் ஒரு பொருட்காட்சி, வர்த்தக பொருட்காட்சி நடத்துகிறோம். இதில் 150 அரங்கங்களும் 60 வகையான உணவுகள் சப்ளை செய்யக்கூடிய அரங்குகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் புதிய கண்டுபிடிப்புகள், ஏற்கனவே உள்ள உணவுப் பொருட்கள் எல்லாமே டிஸ்பிளேயில் இருக்கும். குறைந்த விலையிலும் தரமான பொருட்களை அங்கே சப்ளை செய்ய தயாராக இருக்கிறார்கள். பொதுமக்கள் இதில் அதிக பேர் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பத்திரிகையாளராக தாங்கள் இதற்கான முழு முயற்சியை எடுத்து எங்களுக்கு உதவும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஓமலூரில் அக்கம் பக்கத்தினரின் எதிர்ப்பால் மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது குடும்பத்துடன் 1 மாத காலமாக இருளில் வாழ்ந்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுத்திறனாளியான அங்குராஜ் தனது நடக்க இயலாத வயதான தந்தை மற்றும் சகோதரியுடன் வசித்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு இவரது வீட்டின் மின் இணைப்பு வயர்கள் பழுதானதன் காரணமாக மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனை சீர் செய்ய மின் வாரிய ஊழியர்கள் பல முறை இவரது வீட்டிற்கு வந்தபோது பக்கத்து வீட்டினர் தங்கள் வீட்டின் வழியாக மின் வயர்கள் செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் கடந்த 1 மாத காலமாக மின்சாரம் இல்லாமல் இரவில் போதிய வெளிச்சமின்றி தந்தை சகோதரியுடன் கடும் சிரமத்தை சந்தித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அங்குராஜ் பலமுறை மின்வாரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்ததன் விளைவாக மின்வாரிய அதிகாரிகள் மின்வாரிய ஊழியர்களுடன் அங்குராஜின் வீட்டிற்கு வந்து மின் இணைப்பு கொடுக்க முயன்றனர். அதற்கு அக்கம் பக்கத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து மின்வாரிய அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பாதுகாப்பு கருதி மின்வாரிய அதிகாரிகள் ஓமலூர் காவல்துறையினர் உதவியுடன் அவர்களிடம் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிக மின் இணைப்பு கொடுத்தனர். தேனியில் 22 கிலோ கஞ்சா மற்றும் சொகுசு காரை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் கூடலூர் வடக்கு போலீசார் குமுளி புறவழிச்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் 22 கிலோ கஞ்சா இருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காரில் இருந்தவர்களை கைது செய்து 22 கிலோ கஞ்சா மற்றும் சொகுசு காரையும் போலீசார் பறிமுதல் செய்து காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பண்ணைப்புறத்தை சேர்ந்த இலக்கியா, காமகவுண்டன் பட்டியை சேர்ந்த தினேஷ்குமார், காரின் டிரைவர் உத்தமபாளையம் சரவணகுமார், அனுமன்னம்பட்டி சேர்ந்த ரவிக்குமார் என்பதும் ஆந்திர மாநிலத்தில் இருந்து கஞ்சாவை விலைக்கு வாங்கி கேரள மாநிலத்திற்கு கடத்த முயன்றதும் விசாரணையில் தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காணாமல் போன சுமார் 50 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மதுரை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட தெற்கு வாசல், தல்லாக்குளம், திருப்பரங்குன்றம், அவனியாபுரம், திடீர் நகர், செல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் காணாமல் போன செல்போன்களை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்வு மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 50 லட்சம் மதிப்பிலான காணாமல் போன 533 செல்போன்கள் உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய காவல் ஆணையர் லோகநாதன், கடந்த 1.5 ஆண்டுகளில் 3வது முறையாக காணாமல் போன செல்போன்கள் மீட்கப்பட்டு உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருவதாகவும் அதில் பெரும்பாலானவை பேருந்து மற்றும் இருசக்கர வாகனத்தில் தவறவிட்டவை என தெரிவித்தார். மேலும் மதுரை மாநகர பகுதிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருவதாக தெரிவித்தார். காணாமல் போனது இல்லை மிஸ் ஆனது, ஸோ அந்த மாதிரி கடந்த ஒரு 4-5 மாதங்களாக காணப்போன எல்லா தொலைபேசிகளிலும் ட்ராக் பண்ணி கிட்டத்தட்ட 533 செல்ஃபோன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 53.3 லட்சம் மதிப்பிலான செல்ஃபோன்கள் மீட்கப்பட்டு அந்த உரிமையாளர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. இது கடந்த 1.5 ஆண்டு காலமாக இது 3வது முறையாக இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதில் நிறையா அவங்களுக்கு தெரியாமலே மிஸ் ஆகுறது, பேக்கெட்லேருந்து கீழே விழுறது, இல்லை வண்டியில் பின்னாடி போகும்போது பேண்ட் பாக்கெட்லேருந்து கீழே விழுது, அந்த மாதிரியான நியூஸ்கள் தவற விட்ட இது நிறையா இருக்குது. ஸோ அது தவிர குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டதற்கு ஏற்கனவே நம்ம வழக்கு பதிவு செய்து அது நீதிமன்றத்துக்கு மூலம் ஒப்படைக்கிறோம். இது அவங்களை அறியாமல் காணாமல் போன மிஸ் ஆன செல்போன்களுக்காக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். தென்காசி அருகே போலி ஆவணம் மூலம் இட மோசடி செய்த நபர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த கொடுஞ்செயல் அரங்கேறியுள்ளது. தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை சர்ச் தெருவை சேர்ந்த குமாரசாமி என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தை சென்னையை சேர்ந்த தனலட்சுமி என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். இந்நிலையில் இதே இடத்தை குமாரசாமியின் சகோதரர் கோபால் என்பவர் போலியான ஆவணம் மூலம் தனது மகன் அருணுக்கு பத்திரம் பதிந்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து ஊர் பெரியவர்கள் சேர்ந்து குமாரசாமியிடம் கோபால் 20 சென்ட் இடம் வழங்க வேண்டும் என்றும் கொடுக்க தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பதாக தீர்ப்பளித்துள்ளனர்.
இது குறித்து நாட்டாமை வெங்கடேஷ் மற்றும் 6 நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து அனைவரும் காவல் நிலைய ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவிக்கையில், மாவட்டம் சாம்பூர் வடகர ஒரு அரிசி கடத்தல் வியாபாரி கூட நான் சண்டை போட்டு 40 மோனியை ரத்தம் வச்சுட்டாங்க. ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கேன். 45 நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன். இது இந்த ஊர் நீ இந்த கேஸை வாபஸ் வாங்கு, இல்லைன்னா உன்னை ஊரை விட்டு விலைக்கு சொல்லி 2,5 லட்ச ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. நாங்களும் போராடி பார்த்தோம், ஊரில் சேர்க்க மாட்டேங்காங்க. அரசாங்கம் தான் இதுக்கு ஒரு வழி பண்ணி எங்களை ஊரில் சேர்க்கணும். உங்களை யார் நீக்கணும்? ஊர் வெங்கடேஷ் நாட்டாமல் லோடுமேன் வெங்கடேஷ். எப்போ 1.5 வருஷம் ஆகுது. என்னை ஊரை விட்டு விலைக்கு வச்சு 1.5 வருஷம் ஆகுது. அதனால என்ன பேசவே முடியல. அண்ணன் தம்பியை கூட யாரு கூட சொக்காரங்க கூட யாரு கூடமே பேச முடியல. மீறி பேச வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஃபைன் போடுறாங்க. 65,000 ரூபா ஃபைன். என் அம்மா 1.5 வருஷம் ஆகுது, படுத்த படுக்கையாக கிடக்கு. நான் இன்னும் பார்க்க போக முடியாமல் இருக்கேன். இன்னும் அவங்களுக்கு 65,000 ரூபா ஃபைன். என் கூட பிறந்த தம்பி வெல்டிங் கட்ட வச்சிருக்காருல, அவனே என்னால் பார்க்க முடியாது. ஃபோனில் கூட கான்டாக்ட் பண்ண முடியல. இப்படி ஒரு சித்திரவதை இந்த வெங்கடேஷ் நாட்டாமல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை அரசாங்கம் கேட்டுதான். குற்றாலத்திற்கு வருகை புரிந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சரின் வாகனத்தை முற்றுகையிடும் முயற்சியில் பாதிக்கப்பட்ட வியாபாரிகள் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவியில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இதனால் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வியாபாரிகளின் நிலைமையை எடுத்து கூறும் வகையில் குற்றாலத்திற்கு வருகை புரிந்த தொழிலாளர் நலத்துறை அமைச்சரின் வாகனத்தை முற்றுகையிடும் முயற்சியில் அதிமுகவை சேர்ந்த கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி மற்றும் வியாபாரிகள் குற்றாலம் பேருந்து நிலையத்தில் முகாமிட்டனர். இதுகுறித்து தகவலறிந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட விரைந்த போது சுற்றுலா பயணிகளுக்கு அருவிகளுக்கு செல்ல அனுமதி வழங்கப்படும் என உத்தரவாதம் அளித்ததை அடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். உளுந்தூர்பேட்டையில் மருத்துவர்களின் அலட்சியத்தால் மூளைச்சாவு அடைந்தவரின் உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவெண்ணை நல்லூர் பகுதியை சேர்ந்தவர் அறிவழகன். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருமண நிகழ்ச்சிக்காக சென்று வீடு திரும்பும் வழியில் விபத்து ஏற்பட்டது. இதில் படுகாயம் அடைந்த அவர் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் அறிவழகன் அங்கு ஆபத்தான நிலை ஏற்படவே கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே மூளைச்சாவு அடைந்து விட்டதாக தெரிவித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் தவறான சிகிச்சை அளித்ததாக கூறி தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சையில் LIC ஓய்வூதியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓய்வூதியர் தினத்தில் LIC ஓய்வூதியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி தஞ்சையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஓய்வூதியர் சங்கத்தின் தலைவர் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். ஓய்வூதியர் சங்கத்தின் நிர்வாகி பாலசுப்ரமணியம் அனைவரையும் வரவேற்றார். ஆர்ப்பாட்டத்தில் முதுநிலை அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெய்சங்கர், காப்பீட்டு கழக ஊழியர் சங்க தலைவர் செல்வராஜ் ஆகியோர் ஓய்வூதியர் தினத்தை வாழ்த்தியும் பல்வேறு கோரிக்கைகளை விளக்கியும் சிறப்புரையாற்றினர். அப்போது மத்திய அரசு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும், இன்சூரன்ஸ் சட்ட திட்டங்களை கைவிட வேண்டும், மூத்த குடிமக்களுக்கு ரயில் பயண சலுகை மீண்டும் வழங்க வேண்டும், LIC GIC நிர்வாக கருணை தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் ஓய்வூதியர் சங்கத்தின் நிர்வாகி ரவிசங்கர் நன்றி தெரிவித்தார். திருவாரூர் அருகே மத்திய மாநில அரசுகளை கண்டித்து தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய மாநில அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 100 நாள் வேலை திட்டத்தை உறுதிப்படுத்த வேண்டும், குடியிருப்பு மனையில்லாத அனைவருக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், நீண்ட காலமாக கோவில் மனையில் குடியிருப்போருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். அப்போது பேசிய விவசாய தொழிலாளர் சங்க மாவட்ட தொழிலாளர் ராஜா, 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து சுடுகாடு அமைக்கிறார்கள் என்றும் வீடு கட்டுவதற்கு 1,75,000 ரூபாய் கொடுப்பது வேடிக்கையாக உள்ளது என்று அவர் அதனை உயர்த்தி வீடு கட்ட 6 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். கடலூரில் சத்துணவு ஊழியர்களின் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
கடலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் முதல்வரின் காலை சிற்றுண்டி திட்டத்தை சத்துணவு ஊழியர்களை கொண்டு நிறைவேற்றிட வேண்டும் என்றும், காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நிரப்ப வேண்டும், மேலும் ஓய்வூதியத்தை 60 இருந்து 62 உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். நிரப்பிவிட்டு சத்துணவு ஊழியர்களின் எதிர்கால வாழ்க்கையில் நம்மை எண்ணி போனாது. மேலூர் அருகே அரசு பள்ளியில் காவல்துறையினருடன் மாணவர்கள் இணைந்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே திருவாதவூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆனந்த் தலைமையில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு சிறப்பு காவல் படை காவல்துறையினர் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து 360 மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். தொடர்ந்து மாநில அளவில் பானை ஓவியம் மற்றும் கபடி, ஹாக்கி உள்ளிட்ட போட்டிகளில் வென்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. தமிழகத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நடைபெற்ற பல்வேறு போராட்டங்களை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அரசூர் கிராமத்தை சேர்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியினர் அம்பேத்கரை தரக்குறைவாக பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது விடுதலை சிறுத்தை கட்சி அரசூர் முகாம் அமைப்பாளர் மோசஸ் வளவன் திடீரென உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்ட போலீசார் மோசஸ் வளவனை காப்பாற்றி சீர்காழி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றனர். புதுக்கோட்டை அம்பேத்கர் சிலை முன்பாக விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியின் ஒன்றிய செயலாளர் சந்தர் தலைமையில் அக்கட்சியினர் திடீரென மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பெருமூச்சி கௌதம் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். அதேபோல் கடலூரிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 50க்கும் மேற்பட்டோர் மைய மாவட்ட செயலாளர் நீதி வள்ளல் தலைமையில் விருதாச்சலம் ரயில் நிலையத்தில் மதுரையில் இருந்து சென்னை செல்லும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் அம்பேத்கரை இழிவாக பேசிய அமித்ஷாவை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் நகர செயலாளர் முருகன், நகர பொருளாளர் முருகன், வழக்கறிஞர் காந்தி, ஒன்றிய செயலாளர் திருஞானம் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். வடக்கு காசாவை முற்றுகையிட்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் மற்றும் ஒரு டாக்டர் உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது. இதில் அந்நாட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்களில் சிலரை இஸ்ரேல் மீட்டது. மீதம் உள்ளவர்களையும் மீட்கும் முயற்சியாக தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் வடக்கு காசாவை முற்றுகையிட்டு இஸ்ரேல் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. இதில் அல் ஆலி அரப் மருத்துவமனையில் உள்ள குழந்தைகள் மற்றும் ஒரு டாக்டர் உட்பட 16 பேர் உயிரிழந்தனர். இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் பெய்த் ஹனூன், பெய்த் லாஹியா மற்றும் ஜபாலியா ஆகிய பகுதிகளில் உள்ள மக்கள் பசி பட்டினியால் அவதிப்படுகின்றனர். காசா மீது நடத்தப்பட்டு வரும் இஸ்ரேலின் தாக்குதலால் இதுவரை 45,097 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம்.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 56,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 65 ரூபாய் குறைந்து 7,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் தங்கம் 520 ரூபாய் குறைந்து 56,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 61,704 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 99,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 925 புள்ளிகள் குறைந்து 79,256 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 269 புள்ளிகள் குறைந்து 23,930 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். ஸ்டண்ட் மாஸ்டராக பணியாற்றி வந்த நடிகர் கோதண்டராமன் இன்று காலமானார். திரை உலகினர்கள் ரசிகர்கள் இரங்கல். இன்று மாலை இறுதி சடங்கு நடைபெறும் என தகவல். நாடாளுமன்ற வளாகத்தில் இரு கட்சியினரிடையே மோதல். பாஜக எம்பி பிரதாப் சந்திர சாரங்கியின் மண்டை உடைப்பு. பேராசிரியர் அன்பழகனின் 102வது பிறந்தநாள் விழா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. அண்டை மாநில கழிவுகள் நம் மாநிலத்தில் கொட்டப்படுவதை எதிர்க்கக்கூட முதலமைச்சருக்கு தெம்பில்லை. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க செல்வதை சடங்கு என சொல்லக்கூடாது. தவேக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் சீமான் அறிவுரை. அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மறியல். அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமியை அங்கீகரித்ததை எதிர்த்த வழக்கு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். வடக்கு காசாவை முற்றுகையிட்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல். மருத்துவர் குழந்தைகள் உட்பட 16 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.